இன்றைக்கு உள்ள ஆராதனையுடைய தூதுக்காக உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 19:4 வசனம். சங்கீதம் 19:4 வாசிப்போம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு சூரியன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க போறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனாயிருக்கிறார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 84:11 வாசித்தால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனாயிருக்கிறார். அது இன்னொரு விதத்தில் சொன்னால் பிதாவாகிய தேவன் ஒரு சூரியன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே கொண்டு வர முடியும். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். ஆமா, சூரியனும் கேடகமானவர். மல்கியாவுடைய புஸ்தகம் 4 வசனத்தை வாசித்தால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு சூரியனாயிருக்கிறார். சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை. அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆபுக்கு 3:4 வசனத்தை வாசித்தால், ஆபுக்கு 3:4 வசனத்தை வாசித்தால் அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. இது ஒரு ஆவியானவரை சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். சுருக்கமா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லும் போது இது தேவனால படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பாக இருந்தாலும் இது அந்த சிருஷ்டிப்போடு கூட தேவன் ஒப்பிட்டு தன்னை பேசுகிறார். சரியா? இப்போ நம்மை குறித்து வேதம் சொல்லும் போது உன்னத பாட்டு 6:10 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மணவாட்டி பழைய ஏற்பாட்டிலே ஒரு சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டு அங்க பேசப்பட்டிருக்காங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6:10 வசனத்தை வாசிப்போம். வாசிங்களா? சந்திரனை போல் அழகும் சூரியனை போல அழகும். வாசியா. சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும். ஆமா, சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுள்ளவுமாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் ஒரு சூரியனின் அனுபவத்திலே ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 13:43 வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 13:43 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். வாசிங்கள். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க. பாத்தீங்களா? அப்ப இங்க இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்கார். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சூரியனின் தன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறதா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விஞ்ஞானிகள் சூரியனை குறித்து 1000 கருத்துக்கள் சொல்லலாம், நமக்கு அது தேவையில்லை. நம்முடைய வேதம் சூரியனை குறித்து என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம விஞ்ஞான உலகத்துக்குள்ள போய் வேதத்தை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஞ்ஞானம் வேதத்துக்குள்ள இருக்க தவிர விஞ்ஞானத்துக்குள்ள வேதம் இல்லை. அல்லேலூயா. விஞ்ஞானம் வேதத்துக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்தும் இன்றைக்கு பூமியில் இருக்கிற அனைத்துக்கும் வேதம் தான் ஒரு காரணமாக இருக்கிறது. குறித்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற பாவம் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாவற்றையும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தண்டனையிலிருந்து, பாவ உற்பத்தி ஆனதிலிருந்து, பாவத்தின் செயல்களிலிருந்து, இன்றைக்கு இருக்கிற விக்கிர ஆராதனைகளிலிருந்து, இன்றைக்கு இருக்கிற என்ன சொல்லலாம் சட்டங்களிலிருந்து, இன்றைக்கு இருக்கிற சினிமா உலகத்திலிருந்து, இன்றைக்கு இருக்கிற கல்வியிலிருந்து எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால விஞ்ஞானத்துக்குள்ள கொண்டு போய் சூரியனை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அதுக்கு நிறைய இருக்குது. விஞ்ஞானத்துக்குள்ள கொண்டு போய் தியானிக்கிறது. நாம இன்றைக்கு வேதம் சூரியனை குறித்து என்ன சொல்லுகிறது, அதன் அனுபவம் நம்ம கூட இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒப்பிட்டு படிக்க போறோம். சூரியனுக்காக ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோவான் சுவிசேஷம் 14 2-3 வசனத்தை வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். சூரியனுக்காக ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் முதலாவது சூரியன் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது வேதம் சூரியன் என்கிற வார்த்தைக்குள்ள இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற விளக்கம், வெளிச்சமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா
யோசுவாவுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13. யோசுவாவுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13. முதல் குறிப்புக்குரிய வார்த்தைகள் வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சூரியன் கிட்ட இருக்கிற முதல் அனுபவம் என்னன்னா, யோசுவா தேவனிடத்துல பேசி சூரியனை பார்த்து சொல்ல, நீ கிபியோன் மேல அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொல்றார். அது வரையவே இல்லை. ஒரு நாள் முழுதும் சத்துருக்கள் சங்கரிக்கப்படும் வரைக்கும் சூரியன் அப்படியே நின்று இருக்குதுங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாச்சே. அப்போ முதல் சூரியன் கிட்ட இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற தெய்வீகமான வார்த்தைகள் கீழ்ப்படிதல் உள்ளது. அல்லேலூயா. சூரியன் ஒரு கீழ்ப்படியின் தன்மை உள்ளது. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரியன் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. அது நம்ம வாஸ்து வேத பகுதியில் கூட இருக்கு. ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் அப்படியே சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நில்லுன்னா நிக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு இருக்கிற கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எபிரேயருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் போது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை பற்றிக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அருளுகிறார். வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்தில் தவறும் போது அந்த தவறுகள்ல இருந்து கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஓஹோ, இப்போ என் லைஃப்ல நான் அதை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். ஆவியான ஒரு சில நேரத்தில் உணர்த்துவாங்க. அப்போ நம்ம அதில் சின்ன விதத்தில் அந்த தவறுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது ஒரு சின்ன அதில் எதிர்வினையான செயல்கள் நடக்கும். அப்போ உடனே நம்ம கீழ்ப்படி, ஐயோ ஓகோ இப்படி இருக்கு, இந்த காரியத்தை இப்படி செய் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம அதை மாற்றி செய்திருப்போம். அப்போ அந்த இடத்துல அதுக்கு உள்ள பிரதிக்கிரியை மாற்றி செய்ததுனால உள்ள வேதனைக்குரிய சூழல் வரும். உடனே நம்ம அதில் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் எடுத்த உடனே எல்லாவற்றிலும் அதாவது சரியா கீழ்ப்படுகிறதுக்குரிய சூழ்நிலையில நம்ம அநேகருக்கு வாய்ப்புகள் இல்லை. இருக்கலாம். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். பட்ட பாடுகளிலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கல அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, அதுல ஒரு பாடு வரும்போது நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஓஹோ, நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக்கொள்கிறோம். இடைவிடாத ஜெபத்துக்கு சில பரிசுத்தவான்களுடைய விளக்கமும் ரொம்ப அழகாக இருக்கிறது. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எதை செய்தாலும் ஜெபித்தே செய்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அப்படி இல்லைன்னா நம்ம அவசரப்பட்டு ஒரு வண்டியை எடுத்துட்டு கடகடன்னு போயிட்டோம்னா அந்த வண்டி போகிற இடத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் ஒரு கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம் நின்று வண்டி எடுக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. சாப்பிட உட்காருவோம், நம்ம சாப்பாட்டை கடகடாடி மண்ணாரங்கமையில் மண் அள்ளி போட்டது மாதிரி அள்ளி போட்டோம்னா புடுங்கிட்டு போகும்போது நம்ம உணர்த்தப்படுவோம். ஓஹோ, இந்த புடுங்கு நம்ம ஜெபம் பண்ணாம சாப்பிட்டதுக்கு தான் வருது. அப்ப அடுத்த முறை என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணி சாப்பிடுறதுக்கு பழகுவோம். அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலனா குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் சில நேரத்தில் வந்துடும். அப்படி வரும்போது எல்லாருக்கும் இல்லை, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அப்படி என்ன செய்யும்? உணர்த்தப்படும். எல்லாருக்கும் வரோன்னு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலர் ஆராதனைக்கு போகலன்னா அந்த வாரம் ஆசீர்வாதமா இருக்கும், அது ரொம்ப பெரிய மகிமையா இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் உகந்ததுன்னு நினைக்க கூடாது. அதுவும் கோயிலுக்கு வர்ற விஷயம், சபைக்கு வர்ற விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் என்ன செய்யாது, உகந்தது கிடையாது. பத்மதீவுல இருந்தாலும் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு தான் கர்த்தருடைய நாளுங்கிறது ஆவிக்குள்ளாக்கப்படுகிற நாள். அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி என்ன செய்யாது, இருக்காது. நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளா தேவனுக்குரியவர்களா இருக்கிறவர்களுக்கு ஒரு வாரம் ஆராதனைக்கு போகலனா அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது கற்றுக்கொள்வாங்க. இந்த வாரம் அவங்க வார்த்தை எப்படி இருக்கும், இந்த வாரம் ஆராதனைக்கு போகாதனால்தான் இந்த பிரச்சனை. பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு
பூரணரானார். எதுல பூரணரானார்? பிலிப்பியர்கள் நிருபத்தில் அழகா சொல்லி இருக்கிறது, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மரண பரியந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார். பூரணரானார். கீழ்ப்படிதலே ஒரு பூரணம். கீழ்ப்படிதலே, இந்த கீழ்ப்படிதல் மரணம் வரைக்கும் நமக்கு இருக்கணும். எது வரைக்கும் இருக்கணும்? ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரங்களுக்கு மரணம் வரைக்கும் அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறது, நேரடியாக சொல்லுகிற வார்த்தை இருக்குது, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சம்டைம்ஸ் கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறது. நமக்கு மேலே இருக்கிறவங்க சில விஷயத்தில் சொல்கிற வார்த்தைகள் இருக்கு. கீழ்ப்படியும். உலகத்தில் எத்தனை விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறோம். பிள்ளைகளை கொண்டு கரெக்டாக 9 மணிக்கு ஸ்கூலுக்கு விடணும். 8:45 மணிக்கே நம்ம புறப்படுறோம். ஸ்கூலுக்கு எப்போ போனோம்? 9 மணிக்கு கொண்டு விடணும். நம்ம 9 மணிக்கு கொண்டு விடுறதுக்கு இருக்கிறோம். 9 மணிக்கு லேட் ஆகிட்டுனா டீச்சர்ட்டு அப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி பல்ல காட்டிட்டு 10 நாள் ஆகிட்டுனா ஆசிரியர்களை பிள்ளைகளை கூட்டுவாங்கன்னா இது செய்யணும். கீழ்ப்படுகிறோமே. அல்லேலூயா. 8ஆம் வகுப்புக்கு மேலே பிள்ளைகளை டியூஷனில் கொண்டு வந்து ஒரு தகப்பனார் இல்லைன்னா தாயார் டியூஷனுக்கு கொண்டு விட்டு ஸ்கூல்ல இருந்து கொண்டு விட்டு கூட்டு வர்றதுக்கு எவ்வளோ அருமையாக செயல்படுறாங்க. இருக்கா இல்லையா? இன்னைக்கு தெய்வீகத்தில் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. என்ன எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. என்ன நமக்கு இப்போ இந்த விஷயத்துலலாம் நம்ம சபையில் இருக்க எல்லாரும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? இல்லையே. ஒரு பட்ட பாடுகளிலே சூரியனை பார்த்து சொல்லார், நீ கிபியோன் மேல் அப்படியே நிற்கணும். நான் சொன்ன இடத்துல நீ நிற்கணும். நான் சொன்ன இடத்துல தரிச்சு நின்றுச்சாமே. பைபிள்ல சொல்ல வானத்திலே அது தரித்து நின்றது. அது ஓடிட்டு இருக்கிறதுங்க. அது ஓடுகிறதுக்கு படைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு, ஆண்டவரே என்னுடைய சத்துருக்கள் சங்கரிக்கப்படும் வரைக்கும் சூரியன் நிக்கணும் நின்னுச்சே. நம்ம எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு சொல்றதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் என் வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது, பாடுகளினால் நான் கீழ்ப்படுதலுக்குரியவனாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை என் குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், கீழ்ப்படுதலுக்கு ஏற்ற ஒரு தெய்வ பிள்ளையாய் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சொல்லணுமே. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தாரே. இங்க ஆராதனையே இல்லாம வெளிநாட்டில் போய் வேலை செய்யறாங்க. நான் சொல்வேன், சமீபம் ஒரு குடும்பத்துக்கு சொன்னேன், சமீபம் ஒரு சகோதரி பிள்ளைக்கு கன்னடாவில் மாப்பிள்ளை அப்படின்னாங்க. பிள்ளையை கூட்டு போவாங்கன்னா அனுப்பிட வேண்டியதானே. இல்லை அவள் அதை விரும்பலை அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் சேர்ந்து இருக்கிறதுக்கு மட்டும் உள்ள நிலவரத்தில் ஒரு பையனை பாருங்கள், சம்பாதிக்கிற ஒரு பணம் அவங்க கூட வராது, வாழுங்க, நீங்கள் சேர்ந்து ஐக்கியமாக வாழுங்க. அல்லேலூயா. நாங்கள் வாழ்ந்த காலத்தில், அதாவது சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் சொன்னாங்க, கஞ்சி ஆனாலும் மனைவி கூட இருந்து குடிக்கிறவன், கஞ்சி ஆனாலும் மனைவிக்கு கொடுத்து குடிக்கிறவனா இருந்தால் போதும் நீ பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழுங்க. அன்னைக்கு அப்படி வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. தேவனற்றி என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நேற்று கூட நாங்கள் எங்கள் உபவாச ஜெபத்தில் சொல்லும்போது சொன்னோம், யார் என்ன கொண்டு போனா, யார் கூட எது போச்சு சொல்லுங்க. இங்க இருக்கிற யாராவது உங்க கூட ஏதாவது வந்ததை நீங்க யாராவது கொண்டு போனதை பார்த்தீங்களா? சிலர் சாம்பலாவே போயிட்டாங்க, சிலர் மண்ணாவே போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒரு பிரசங்கம் ஆண்டோடைய கிருபையினால ஞாபகத்துக்கு வந்து, மண் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணலாம். மண்ணினால் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். மண் அப்படின்னு பேசலாம்னு நினைச்சு நடத்திப்பில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன நம்முடைய காரியம்? கிபியோனின் மேல் அந்த சூரியன் தரித்து நின்றது. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். யாருக்கு? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஞானஸ்தானே எடுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொழின பரிசுத்தாவியானோர், கீழ்ப்படுகிறவர்களுக்கு
தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய பணம், பொருள், சொத்து, வசதி, ஆசீர்வாதம் ஒன்றும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்ல பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால் பலமாய் ரூபிக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியினால் பலமாய் ரூபிக்கப்பட்டவர். அபிஷேகம். உங்க பிள்ளைகள் இங்கிலீஷ் பேச தெரியுதா, ஹிந்தி பேச தெரியுதா, மும்மொழியா, 2 மொழியா, 4 மொழியா, அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை மொழியும் படிச்சுடுங்க. ஆனா ஒரு மொழி தெரியணும். அயல் மொழியாகி அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலின் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ற ஒரு அபிஷேக ஆவியானுடைய நிறைவு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இப்போ முதலாவது சூரியன் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை கீழ்ப்படிதல். அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் சுருக்கமா முதல் குறிப்புல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுங்கள். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தலைப்பு இருக்கு. நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு. கீழ்ப்படுகிற அனுபவம் தேவை. நல்ல விஷயங்களுக்கு நல்ல முறையில் கீழ்ப்படுங்க. உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு சம்பவம், ஒரு ஊழியக்கார பாஸ்டர் சொன்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். அநேக முறை நாங்கள் உங்களை ரொம்ப கண்டிச்சு பேசுகிறோம். நம்முடைய இதில் ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டராக இருந்து இப்போ கத்தருக்குள்ளே மறிச்சிட்டாங்க. சரியா? அந்த பாஸ்டர் சென்னையில் ஊழியம் செய்யும்போது நெல்லூரில் இருக்கிற மாட்டுக்கு மேலே அவருக்கு விருப்பம். அவங்க சொன்ன அப்படியே அந்த சம்பவத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி, எங்கே உள்ள மாட்டுக்கு மேலே விருப்பம்? நெல்லூரில் இருக்கிற மாட்டுக்கு மேலே விருப்பம். அங்கே போய் ஒரு காளை மாட்டை வாங்கினாங்க. வாங்கி வளர்க்குறதுக்காக வாங்கி அங்கே அந்த மாட்டை கொண்டு வர்றதுக்கு பாஸ்டர் என்ன செய்தாங்க? ஒருத்தங்கள்ட்ட நியமிச்சிட்டாங்க. யார்கிட்ட நியமிச்சிட்டாங்க? பாஸ்டர் ஒரு புத்தகங்கள்ட்ட நியமிச்சிட்டாங்க. அதுக்குரிய காசும் அவங்க கொடுத்தாச்சு. இப்போ மாடு அந்த உள்ளூரில் மேஞ்ச மாடு ஒரு, அதாவது நெல்லூரில் அங்கே ஒரு இடத்துல பார்த்து விசாரித்து ஒரு விசுவாசி வீட்டிலனே நம்ம வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு நான் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன். ஒரு விசுவாசி வீட்டில் விசாரித்து வாங்கின மாடு. இந்த மாட்டை அந்த ஊரில் உள்ள ஒருத்தங்கிட்ட சொல்லி நீ மெட்ராஸுக்கு கொண்டு வந்து சேருன்னு சொல்லி ரூபாயும் கொடுத்தாச்சு. மாட்டை கயிறு போட்டு மாடு கொண்டு வரோம். இந்த மாடு எவ்வளவு தூரம் நடக்கும்? இந்த மாடு எவ்வளவு தூரம் வரும்? இந்த மாடு அந்த ஊர்ல எங்கெல்லாம் போச்சுதோ அது வரைக்கும் இந்த மாடு அழகா வரும். இந்த மாடு எப்படி வரும்? அழகா வரும். இந்த மாடு வர்றதுக்கு தடையே இருக்காது. ஏன்? அது நடந்து பழகுன இடம் வரைக்கும் அது வரும். அது வரைக்கும் வந்துச்சு இந்த மாடு. அதுக்கு பிற்பாடு கயிறை வச்சு மாட்டை இழுத்தா மாடு வரல. மாடு நடக்க மாட்டேங்குது, பிடிவாதம் பிடிக்குது. மாட்டை அடிச்சு பார்த்தான். மாட்டை என்னெல்லாம் அவனால முடியுமோ செய்து பார்த்தா மாடு நடக்கல, வரல. ஃபோன் பண்ணி சொன்னான் பாஸ்டருக்கு, ஐயா நீங்க வாங்கின மாடு இப்படி எல்லையில நின்றுட்டு இப்ப மறுபடி ஊருக்குள்ள போறதுக்கு இழுத்து நிக்குது. அவர் சொன்ன வார்த்தை, மாட்டுக்கு நான் காசை கொடுத்துட்டேன். விசுவாசிகள் நல்லா கேட்டுடுங்க. சரியா? விசுவாசிகள் தான் நீங்க எல்லாம் நல்லா கேட்டுடுங்க. மாட்டுக்கு காசை கொடுத்துட்டேன். மாட்டுக்கு நீ மாட்டை கொண்டு வந்து சேர்க்கிறது காசை வாங்கிட்டா, நீ அடிச்சியா கட்டி போட்டியா வண்டியில தூக்கி வச்சியா எனக்கு தெரியும். மாடு என் வீட்டுக்கு வரணும். மாடு என் வீட்டுக்கு. இந்த வேலையை தான் நாங்களும் செய்துட்டு இருக்கோம். கிரயத்தை கொடுத்து அவர் வாங்கிட்டாரு. யாரு? வாங்கியாச்சு. கொண்டு போய் மாட்டை சேர்க்க வேண்டிய வேலை யாருக்கு வேலை? சம்பளமும் எங்களுக்கு தந்தாச்சு. இப்ப நாங்க என்ன செய்யணும்? மாட்டை கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? இதுக்கு மேல நீங்க வீட்டில் போய் யோசிங்க. இப்பவுமே உங்க முகங்கள்லாம் நல்ல சிரிப்பா இருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விளக்கமும் கதையும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்லை. இப்போ வாங்கினவருக்கு உண்மையா மாட்டை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்லலாம். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஒழுங்கா வந்துட்டா அடி குறவு. ஏன்னா விலைக்கு வாங்கின ஒருத்தர் மாட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறார். அல்லேலூயா. வரலன்னா நிறைய இருக்கு மாடை கொண்டு போறதுக்கு. அது இன்னொரு நாள் சொல்லும். ரைட்டா? 2, ஒரு சூரியனின் அனுபவம் அப்படின்னா நமக்கு என்ன விளக்கத்தை கற்றுத் தருகிறது? வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 19:6 வாசித்தால்
சங்கீதங்களின் புஸ்தகம் 19:6 வாசிக்கும் போது வாசிங்கள். அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சூரியன் ஓடுகாலி ஒரு மனையில இருந்து மறுமனைக்கு என்ன செய்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சூரியன் ஓடுகிறதுல என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்லி தரப்போறோம். அப்படி சூரியன் ஓடும் போது என்ன நடக்குன்னா, பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 11:7 வாசித்தான். பிரசங்கி 11:7 வாசிக்கும் போது வாசிங்கள். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. சூரியனை காண்பது கண்களுக்கு ரொம்ப பிடித்தம். சூரியன் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமானதா இருக்கு. சூரியன் உதயமாகாத நாடுகள் உண்டோ? அப்படி ஒரு நாடு இருந்தால் அது நாடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். அல்லேலூயா. 1000 நாள் கோடையை தாங்கினாலும் ஒரு நாள் மழை என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. சூரியன் அப்படி ஒரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம். காலையில் ஒரு 6 மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னா அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு 4 நாள் 5 நாள் வெறும் மழையாக இருந்துட்டுனா நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாயிரும். அல்லேலூயா. சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 8வது வசனத்திலே இதற்குரிய விளக்கம் இருக்கிறது. வாசிங்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்ப அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனைக்கு என்ன செய்து சுற்றி ஓடுகிறது. அப்ப நம்ம போகிற இடத்துல எல்லாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற சாட்சியாய் வாழ வேண்டும். நம்மை காண்கிறவள் நம்மில் தேவனை காண வேண்டும். நம்முடைய வார்த்தை, நடக்கை, பேச்சு, செய்கை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளைங்கிற சாட்சி எல்லா இடத்திலும் தெரிய வேண்டும். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதைத்தான் அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லித்தாரோம். கர்த்தருடைய ஊழியர்கள் நாங்கள் போகிற இடத்துல சாட்சியாக இருக்கும். புல்பீட்டில் நிற்கும் போது மாத்திரம் ஒரு வேஷமும், போகிற இடத்துலலாம் ஒரு வேஷமும் இருக்கக்கூடாது. நிறைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார் ஒரு வேஷத்தை. கருப்பு வெள்ளை, குழல் கருப்பு, சட்டை வெள்ளை. போட்டை தப்புங்கிறதுக்கு நான் சொல்ல வரல, குழல் அப்படி போட்டு அப்படி கொடுத்துட்டார். சில ஊழியக்காரங்களா தெரிய மாட்டேங்குது. சில விசுவாசிகளா தெரிய மாட்டேங்குது. சில ட்ரெஸ்ஸில் தெரிஞ்சாலும் ஜீவியத்தில் தெரிய மாட்டேங்குது. எங்கு போனாலும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை, நடக்கை, செய்கை, பார்வை, பேச்சு எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சாட்சி இருக்கணும். இந்தியா விட்டு வெளியில போயாச்சுன்னா நம்ம இந்தியர்கள் என்கிற ஒரு நிலவரத்தில் நீங்க யாரு? இந்தியாக்காரங்க. இந்தியாவில் எங்க? தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டில் எங்க? குமரி மாவட்டத்துக்காங்க. குமரி மாவட்டத்தில் எங்க? நாகர்கோயில் எங்க? புதுக்குடியிருப்புல இருக்கிறோம். நாகர்கோயில் எங்க இருக்கிறீங்க? பள்ளிவளையில இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்ல புரியுதா புரியலையா? எங்கு போனாலும் நாம் ஒரு சாட்சியா இருக்கணும். கண்களுக்கு பிரியமாயிருக்கிற சூரியனை போல நாம் எல்லா இடத்திலும் சாட்சிகளா இருக்கோம். ரைட்டா? 2 எல்லாம் ஒரு குறிப்புக்கு ஜாயிண்டா போகும். அதனால எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ளே பேசிட்டு போனா நல்லா இருக்காது. 3வது, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்திலே எப்படிப்பட்ட சூரியனாய் இருக்கணும்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தார். வாசியா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இந்த சூரியன் உதிக்கும். இந்த சூரியனுக்கு நல்லவங்க கெட்டவங்க என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல அன்பு பார்த்தீங்களா? உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்க. நல்லவங்க தீயவங்க நீ சூரியன் வேறு பிரிச்சு பார்க்கறது இல்லை. எல்லார் மேலும் சூரியன் உதிக்குது. அல்லேலூயா. இதுல ஒரு நல்லவங்க வயல் இருக்கு, அதுல ஒரு கெட்டவங்க வயல் இருக்கு. சூரியன் அப்படிதான் உதிக்குது. ஒருவேளை தேவன் கூட விளைச்சல்ல வித்தியாசத்தை காட்டலாம். சூரியன் கதிர் 2 மேலே ஒன்னா தான் விழுது. அல்லேலூயா. ஆமா.
அப்போ நம்முடைய அன்பும் அப்படிப்பட்ட மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். பாரபட்சம் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும். பட்சபாதம் இல்லாத அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம், அப்படி இல்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பை சொல்லும் போது, தம்முடைய பூரண அன்பின் வெளிப்பாடுக்கு சொல்லும் போது சூரியனை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சூரியன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்கிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பாக, பட்சபாதம் இல்லாத அன்பாக, அதை என்ன சொல்லலாம், கள்ள தராசின் அனுபவத்தில் உள்ள அன்பாக இல்லாத ஒரு அன்பாக இருக்கணும். ஒரு தாயார் தான் மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது சொல்றாங்க, என் பையனுக்கு படித்த பிள்ளையா வரணும், படித்த பிள்ளையா வரணும், ஆனால் என் மருமக வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்து என் மகனுடைய வருமானத்தில் என் பேர பிள்ளைகளையும் கவனித்து குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிடணும், என் மகனையும் நல்லா கவனிச்சுக்கிடணும். தரகர் கேட்டுக்கொள்கிறார், என் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் மகன் நல்லா படிச்சிருக்கிறா, என் மகளுக்கு வரக்கூடிய புருஷன் அவளை வேலைக்கு அனுப்பணும். என்ன செய்யணும்? வேலைக்கு அனுப்பணும். ஏன் மகா வெளியே போய் வேலை செய்து சம்பாதிச்சு குடும்பத்தில் அவளுடைய வருமானமும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். கேட்டுட்டு இருந்த தரகர் கேட்டாரு, எம்மா உங்க மகனுக்கு வரக்கூடிய மருமகளா வரக்கூடிய மனைவி படிச்சிருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, உங்க மகனை நல்லா கவனிக்கணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், வீட்டு வேலைகளெல்லாம் சரியா செய்யணும். ஆனா உங்க மகளுக்கு வரக்கூடிய புருஷன், உங்களுக்கு மருமகன், உங்க மகளை வேலைக்கு அனுப்பணும், அவ சுதந்திரமா போகணும், அவ சுதந்திரமா சம்பாதிக்கணும்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? அல்லேலூயா. தான் மகளுக்கு புருஷன் வந்தா வீட்டில் தங்குங்க மருமோன, தங்குங்க மருமோன, தங்குங்க மருமோன, ஒரு நாள் தங்கிட்டு போங்க, ஒரு நாள் தங்கிட்டு போங்க. தாம் மகனுக்கு, தான் மகளுக்கு புருஷன் வந்தா இது, தான் மகனுக்கு மனைவி மருமகளுக்கு வீட்டில் போய் மகன் தங்குனா, மாமியார் சொல்லு, பொட்டேன போல் அங்கே போய் தங்குறிய, பொட்டேன போல் அங்கே தங்குறிய, எப்படி ஒட்டையனை போல தங்குறிய. தாமரும் தங்கணும், பொரிச்ச கோழி என்ன, நாட்டு கோழி என்ன, முட்டை என்ன. தாமக மருமகா வீட்டில் தங்கிட்டா, புசு 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 பக்கத்துல எல்லாம் கேட்குறாங்க, உங்க மகன் எங்க, உங்க மருமகா வீட்லயா தங்குனாங்க, உங்க மருமகா வீட்லயா தங்குனான். ஆமா ஆமா அங்கதான் போய் தங்குறான். என்ன செய்யான்னு தெரியல, கல்யாணம் முடி வரைக்கும் ஒரு வீட்லயும் தங்கல, என் வீட்லயே இருந்தான், இப்போ எப்படின்னே தெரியல, என்ன மாயத்தை போட்டாலோ, என்ன முகமாத்து பண்ணினாலோ என் பையன் முற்றிலும் மாறிட்டான், இப்ப நான் சொன்னா கேட்கறது இல்ல, என்ன முகமாத்து பண்ணினாலோ என் பையன் கல்யாணம் ஆகும் வரைக்கும் நான் வரைஞ்ச கோடு தாண்ட மாட்டான். புருஷனுக்கு வருமானத்தை எண்ணணும், மகனுக்கு வருமானத்தை எண்ணணும், அப்புறம் திருப்பி வா எதுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்குது நியாயம் ஒன்று இருக்குது. அந்த சூரியன் சொல்லுதே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன்னு சொல்லுதே. கர்த்தருடைய ஊழியக்காரன் பிரசங்கிக்கிறனா அப்படி இருக்கணுமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம் இருக்கணுமே. அல்லேலூயா. இந்த அன்பிலே மாயம் இருக்கக்கூடாதே, அந்த அன்புக்குள்ள வேறு பிரிதல் இருக்கக்கூடாதே. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உண்டு. நம்ம குமரி மாவட்டத்துக்கு, நம்ம மாவட்டத்தில் இருக்க நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசிகள், அவங்க ஜாதியை விட்டு, அந்த வார்த்தை சொல்றதுக்கே வெட்கமா இருக்கு, அந்த இனத்தை விட்டு வேறொரு இனம்னு சொல்லக்கூடியது அவங்க பிரிச்சு வச்சிருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க. பரலோகத்தில் ஆண்டவர் எழுதி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. குமரி மாவட்டம், நம்ம திருநெல்வேலி, மதுரைக்குள்ள விருதுநகர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்காக ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கார். நான் வச்சு ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கேன், அந்த கூட்டத்தில் போய் நீங்க உட்கார்ந்துடுங்க. அல்லேலூயா. அது எங்க போர்டு போட்டிருக்கோன்னு எனக்கு தெரியாது. போர்டு இருக்கு, போர்டு இருக்கு, போர்டு இருக்கு. போர்டு மேலையா கீழையா எங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு போர்டு உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீதியின் சூரியன். என்ன சூரியன்? நீதியின் சூரியன். அந்த சூரியனுடைய கதிர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்தான்? உதிக்குதான். நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்கணும். நம்ம அன்பை குறித்து சாட்சி சொல்லும் போது அப்படி சொல்லணும். ஒருவேளை
நான் ஆண்டவர்கிட்ட சீக்கிரமா போயிட்டா உங்களுடைய சாட்சியில் அந்த சாட்சி கண்டிப்பா என்னை குறித்து இருக்கும். அல்லேலூயா. அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பாக இருந்தது. அல்லேலூயா. ஏழை பணக்காரங்க, தாழ்ந்தவங்க, உயர்ந்தவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, அழகுள்ளவங்க, அந்தஸ்து உள்ளவங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டோடைய கிருபையினாலே இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு சூரியனை போல எங்களுக்கு இருந்தார். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது, எல்லாம் நிறைய விளக்கம் இதுக்குள்ள கொண்டு வரலாம், கொண்டு வரக்கூடாது, ஏன்னா இன்னும் 4 குறிப்பு இருக்கு. மூன்றாவது, சூரியன் என்று சொன்னால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்கிற அனுபவத்தில் இருக்குது. அல்லேலூயா. நான் இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு அறிஞ்ச பிற்பாடு தப்பா எடுத்துக்கிட்டாங்க, மனசுல உணர்த்தப்படுறதுனால சொல்றேன். ரோட்ல யார் தர்மம் கேட்டாலும் ஆண்டோடைய உணர்த்துதல் இருந்தா கொடுத்துருவேன். அல்லேலூயா. அவங்க இந்தா, முஸ்லிமா, ஏழையா, பணக்காரனா, ஏமாத்துறானா, அது எனக்கு கேள்வியே கிடையாது. அல்லேலூயா. என் கடமை என்கிட்ட இருக்குன்னா 10 ரூபா கொடுக்கணும் 10 ரூபா, 50 ரூபா கொடுக்கணும் 50 ரூபா, 100 ரூபா கொடுக்கணும் 100 ரூபா, அதுக்கு மேல கொடுக்கணும்னாலும் கொடுத்துட்டு போயிருவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா என் வேலை நீதியின் சூரியன் வேலை. அல்லேலூயா. அதுக்கு வித்தியாசமே பார்க்க கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குடிகாரே நீ நினைச்சு நான் 10 ரூபா கொடுக்கல, தப்பு கிடையாது, உண்மையான விஷயம். நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் எத்தனை ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தான் குடும்பத்துக்குன்னு சொல்லி நரகத்துக்கு போறவனா ஊழியம் செய்யறான், அவனுக்கெல்லாம் நீ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுக்குறியே. அதை விட ஒருத்தன் கைவிடப்பட்டவனா மோசக்காரனா, நீங்க குடிகாரனை கொடுங்கிறதுக்கு நான் சொல்லல, மோசக்காரனா குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவனா, நொண்டியா, நொடுக்கா, கூனா, குருடா, உதாசீனப்படுத்தவனா, படுக்க இடம் இல்லாதவனா இருக்கிறவன், வாழ்க்கையில வேதனை மறக்கிறதுக்கு வழியே இல்லாதவன், அவன் ஒருவேளை நீ கொடுக்குற 10 ரூபாய் குடிச்சு கூட அவன் செத்துட்டு போட்டான். என்ன பொறுத்தவரை சொல்ல தவறு இல்ல. நீ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து எண்ணி முடியாத ஊழியக்காரன் கெட்டு போய் நரகத்துக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு நீ கொடுக்கிறத விட ரோட்ல தெருவுல திண்ணையில கிடக்கானே, வாழ்க்கையில குடும்பமே இல்லாம இருக்கானே, அவனுக்கு நீ கொடுக்கிறது 10 ரூபா, நீ கொடுக்கிறது தப்பே கிடையாது. எனக்கு இருக்கிற நியாயம் ஏத்துக்க முடியும்னா ஏத்துக்க, அதுக்காக குடிகாரனை தேடி போய் கொடுன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள நியாயம், என்றைக்கு இதை அறிந்தனோ அன்றையிலிருந்து யார் வந்தாலும் சரி, நல்லவங்க கெட்டவங்க கிடையாது, இந்த இடத்துல அவர் இருந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியாது, வாய் விட்டு எனக்கு ஒரு டீ குடிக்கணும்னு சொன்னால் கொடுத்துருவேன். அடுத்தது ஒரு வடை சாப்பிடணும்னு சொன்னால் கையில் இருந்து நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு பேசாமல் வந்துடுவேன். மனத்தாழ்மையாக சொல்கிறேன், நாளைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இன்றைக்குள்ள நிலவரத்தில் கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு ஆள் தராதரம், அவன் எந்த கிறிஸ்டின் அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறார். சூரியனுடைய கதிருக்கு ஏழை பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இல்லாதவன், இருக்கிறவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி தெரியாமல் இருந்தா எனக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நானும் அந்த அனுபவத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டவன். என்னுடைய அழைப்பின் கீழே இந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க இதை செய்யணுங்கிறதுக்காக இந்த சத்தியத்தை சொல்லலை, ஆனால் நான் ஒரு சூரியனை போல நீதிமானாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிக்கும்படியாக பிதாவாகிய தேவனுடைய அன்போடு கூட இந்த பூமியில வாழும்படி அழைக்கப்பட்டவன். ஆகையினால என்னுடைய அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும்னு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் மனம் விட்டு சொல்றேன், நம்முடைய சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, இப்படிப்பட்டதான இதுல எல்லாம் இப்படி நீங்க செய்றீங்களே, நான் கண்டுக்கு என் கடமை நான் செய்றேன். அல்லேலூயா. சூரியனுடைய கடமை காலை ஆனால் விடியும் போது அது தன் கதிர்களை நீதியின் சூரியனாய் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய கதிர்களை, தன் வெளிச்சத்தை வீச செய்கிறது. அல்லேலூயா. வாழுங்க, வாழ்ந்து பாருங்க, நன்மை செய்து பாருங்க. நல்லவங்களை மட்டும் நேசிக்கிற எந்த பயன் இல்லைங்க. அதில் ஒரு பெரிய அனுபவம் இருக்கு, அது ஒரு பெரிய ரகசியம். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக சாகணும், நிம்மதியாக தூங்கணும், அதுக்குள்ள ஒரு பெரிய அனுபவம் இருக்கு. நல்லவரையும் தீயோரையும் நேசிக்கிற அனுபவம் இருக்கு. அல்லேலூயா. மெனி மோர் டைம்ஸ் பஸ்ஸில் போகும்போது, இப்போ இல்லை, முன்னொரு காலங்களில் குடிகாரங்க பக்கத்தில் இருப்பாங்க. இம்மீடியட்டாக என் குடும்பம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். தோளில் சாய்வாங்க, அசைவே இல்லாமல் அவங்க இறங்குற இடம் வரைக்கும் அழகா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. பெண்கள்லையும் நினைச்சிடாங்க, ஆண்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆட்கள் அதையும் போட்டு எதையாவது வித்தியாசமான கோணத்தில் சிந்திச்சிருவாங்க.
நல்ல முறையில் அவங்களா இதை செய்து அவங்க எழுந்திருக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் கவலைப்படாங்க, வெள்ளை சிப்பா போட்டு நல்லா சாஞ்சிடுங்க. அல்லேலூயா. அந்த நாள் ஒருவேளை அவனுடைய தோழனைக்கு நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற, ஒரு தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு எண்ணம் வருமானால் அதை விட மேலான சுவிசேஷம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அன்றைக்கு அவன் ஒருவேளை ஒரு கிறிஸ்தவர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு அவன் உணர்ந்திருப்பானா, அதை விட நான் அன்றைக்கு எந்த ஊழியத்தை செய்தால் அது மேன்மையான ஊழியம் அல்ல. அல்லேலூயா. என் கிறிஸ்துவை அன்றைக்கு உதயமாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ரைட். தேடி போய் செய்யுங்க. இன்னைக்கு இதை செய்ய மறந்ததுனால தான் இன்றைக்கு சுவிசேஷம் பரப்ப முடியாம இருக்குது. அல்லேலூயா. அன்றைக்கு இதைத்தாங்க செய்தாங்க. நல்லவங்களை தேடி வரலங்க, கெட்டவங்களை தான் தேடி போனாங்க. ஆண்டவர் இன்றைக்கு அழகா சொல்லுவாங்கங்க, எண்ணி முடியாத பேர் நம்முடைய அன்னை தெரசாவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க கல்யாணமாகி குழந்தை பார்த்தா ஒரு பிள்ளை 2 பிள்ளை வேணா எங்க அம்மாவை போல 10 பிள்ளைக்கு தாயா இருந்திருக்கலாங்க. அவங்க கல்யாணம் பண்ணாம ஆண்டவருக்கு என்று சொல்லி தியாகம் பண்ணதுனால ஏறக்குறைய 100 நாடுகளுக்கு மேல அநாத ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களையும் திறந்து அன்னை இல்லமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அவங்க தேடி போனதெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லைங்க, அவங்க உதவி செய்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லைங்க, அவங்களுடைய உதவிக்குள்ள வந்தவங்களா நல்லவங்க இல்லைங்க. புறக்கணிக்கப்பட்டவங்க கொல்கத்தாவிலே ஓடைகள்ல புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் இருந்த அநாதைகளை, முதியோர்களை, வியாதிப்பட்டவங்களை தேடி கொண்டு வந்து தன்னுடைய அநாத ஆசிரமத்தில் வைத்து அவர்களை பராமரித்து இன்றைக்கு அன்னை தெரசா என்று சொல்லக்கூடிய விதத்தில் முழு உலகமும் அவளை அறியப்பட்ட நிலவரத்துக்கு வந்ததுக்கு காரணம் குடிகாரங்கள் இல்ல, நல்லவங்களுக்கு மட்டும் நான் உதவி செய்வேன், பீடி குடிக்கிறவனுக்கு அல்ல, நல்லவங்களுக்கு தான் உதவி செய்வேன் என்பதல்ல. யாரை நேசித்தார்கள், எந்த நிலவரத்திலே நேசித்தார்கள், எந்த நிலவரத்திலே உதவி செய்தார்கள், அந்த நீதியின் சூரியனாய், அந்த சூரியனுடைய கதிராய் அவர்கள் வாழ்ந்ததுனால இந்திய தேசத்தில் வரலாறு படைத்த ஒரு அன்னை தெரசாளாய் வாழ்ந்து முடித்தார்கள். அல்லேலூயா. வா, என்ன லைஃப்ங்க. வாழ்ந்து பாருங்க. நமக்கெல்லாம் ஒரே நோக்கம் தான் இருக்கு, நல்லவங்க எல்லாருக்கும் செய்ய வாரி இறைத்தான். அதுல வாய்ப்பு கிடைச்சா நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்க எல்லாருக்கும், விசேஷமாய் தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு நல்லா செய். அதை இல்லைன்னு சொல்லல, நல்லா செய். ரைட்டா? ஓகே. 4 சூரியன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லிக் கொடுக்கு. பிரசங்கி 1:9 வாசிக்கும் போது வாசிய, முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. சூரியனுக்கு கீழே ஒன்று நூதனமா இல்ல, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. அந்த வசனத்தை வாசிய. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. வாசியா. மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே எதுவுமே நூதனமா தெரியல. ஆகா, என்ன அழகா இருக்கு. இந்த லெக்கின்ஸ் எங்க வாங்குனீங்க? இப்போ பிராண்டட் லெக்கின்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த லெக்கின்ஸ் வருது, என்ன எந்த கடையில் இருக்குது? அது இப்போ எல்லா கடையிலையும் தான் இருக்குது. நான் போத்தீஸில் வாங்கினேன். அப்படியா? எத்தனை வாங்கினீங்க? அது ஆண்டோடைய கிருபையினால குழுவில் இருந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 20,000 ரூபா வாங்கினார். அப்போ நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன். அவர் ஒரு 5 மற்ற குழல் வாங்கி தந்தார். அப்படியா? என்ன விலை? கொஞ்சம் கூடுதல் தான். என்ன விலை? மற்ற லெக்கின்ஸ் எல்லாம் ஒரு 100-125 ரூபாய்க்கு புட்டுக்குழல் மாதிரி உயர்த்தி போட்டுக்கலாம். இது ஒரு 600-700 ஆகுது. அதான் பார்த்தேன். நல்லா இருக்குது, மின்னு இருக்குது, நல்ல பிராண்டடாக இருக்குது, அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு, பளபளான்னு இருக்க. நல்லா இருக்கு. இது கம்மல் எங்க? அது ஜார்க்கண்டில் வாங்கினேன். எந்த ஜார்க்கண்ட்? அங்கே இல்லை, இந்த கடை ஜார்க்கண்ட் கடையில் வாங்கினேன். ஏன்னா வேறு ஏதாவது கடை பேர சொன்னால் அவனுக்கு விளம்பரம் ஆயிரும், அதுக்காக சொன்னேன். ஜார்க்கண்டு. அப்படியா? நல்லா இருக்குதே. அங்கே எப்படி விலையும் கொஞ்சம் இது சேதவாரம்லாம் ரொம்ப குறைச்சி தான் எடுக்கிறாங்க. கம்மல் ஒட்டும் நல்லா இருக்குது. டிசைனிங் அடித்து செய்தானா அடிக்காமல் செய்தானோ தெரியாது, ரெடிமேடாக வச்சுருந்தா நல்லா இருக்குது. மோதிரம், ஆமாம், இது இப்போ தான் வாங்கினேன். எனக்கு வாங்கினதில்லை, பிள்ளைக்கு வாங்கினேன். இப்போ அவளுக்கு கைக்கு சரியாக இருக்காது, அதனால நான் போட்டு எடுத்துட்டேன். அவளுக்கு போட்டால் நூல் சுற்றி போடணும், அதனால இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கம்மலும் அவளுக்கும், ஆமாம், அவளுக்கு வாங்கினேன். செயினும் அவளுக்கு வாங்கினதான். இப்போ அவளுக்கு போட்டு அவளுக்கு பாதுகாத்துட மாட்டாளா, அதனால நான் போட்டு எடுத்துறேன். அப்படியா? ஓகே, சரி. கால் கொலுசு வித்தியாசமாக அடித்து செய்திருக்கேன். ஆமாம், இது இப்போ புது மாடலாம், புது மாடல். செய் போடு.
சூரியனுக்கு கீழே ஒன்றும் நூதனமாக இருக்காது. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே ஒன்றும் நூதனமாக இருக்காது. பைபிளில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆண்டவர் எழுதி வச்சதில் எனக்கு பிடிச்சதுன்னா, மணவாட்டியின் அலங்காரம் இருக்கு, மணவாளனின் அலங்காரம் எழுதலை. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணா, மணவாட்டியின் அலங்காரம் எழுதியிருக்கு. அப்போ இன்னைக்குள்ளதை அன்னைக்கு எழுதி வச்சுட்டாங்க பாருங்க. கல்யாணத்து அவ்வளவும் தாடி வளர்த்து எடுத்து அதில் அந்த குறுந்தாடி இருந்தாடி அதுகளோடு தான் வந்து உட்கார, ஒன்றும் போட்டா பாவம் அதுகளை ஒன்றும் சொல்ல வைக்கல. அது இது வரும்போது பாருங்க நூதனமான அவ்வளோ உங்கள் தலைமுடி கொஞ்சம் வித்தியாசம். அது இப்போ புதுசாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க படிச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த தலைமுடி டெக்கரேஷனே படிச்சிருக்காங்க. இப்போ அவங்க குதிரை வால் டெக்கரேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்களாம், கழுத வால் டெக்கரேஷன். கழுதைக்கு வால் அவ்வளோ முடி இருக்காது, குதிரைக்கு தானே முடி இருக்குது, இல்லை கழுத வால் ஒன்று இருக்குதான். அப்புறம் எருமை வால் ஒன்று இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது. என்ன சரி சரி. அப்புறம் வாலாட்டி குருவி இது மாதிரி ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்கும், அது இதில் 2 எண்ணம் விட்டுருப்பாங்க, அது மட்டும் லேசாக ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓஹோ அப்படியெல்லாம் இருக்குது. என்ன நூதனமாய் சூரியனுக்கு கீழே நூதனமா ஒண்ணுமே இல்லை, நூதனமா ஒண்ணுமே இல்லை. பயல்வலை எடுத்து பார்த்தா ஒரு குழல் இப்போ போட பழகிருக்கான ஒரு கூட்டம். இவ்வளோத்துக்கு இப்போ இங்கே மேலே ஏறிட்டே வருது, இங்கே வந்தாச்சு குழல். பிள்ளைகளை இப்படியெல்லாம் மடிச்செல்லாம் வச்சிருக்கு. நிறைய பொம்பளைகள் நான் கவனித்து பார்க்குறேன். இப்போ உள்ளதெல்லாம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் போ. இதில் ஒரு குழல் கொஞ்சம் வீதியாக போட்டிருக்கு. அது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை. பார்த்துருக்கீங்களா அப்படி டெக்னாலஜியில்? இப்போ பெரிய டெக்னாலஜி இப்படி ஒரு வட்டமாக 2 குழல் போட்டு இருக்கிறாங்க. எப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டுறாங்க, நம்ம சபையில் யாரும் போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது. நான் விசிட்டிங்கே போகிறது குறைவு, ஆண்டோடைய கிருபையினால் நான் பார்த்ததுக்கு தோராயமாக சொல்லிட்டு போவேன். இங்கே இருக்கிறதுல யார் குற்றவாளி அவங்களுக்கு நல்லா தைக்கும், யாருக்கு புருஷன் மாறு அதை பார்த்தாங்களோ அவங்களுக்கும் தைக்க இவர் பார்க்காம எப்படி கொடுக்குறாருன்னு சொல்லி அது தெரிஞ்சு நமக்கு தெரியும். நான் இங்கே இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே சில டிஸ்பிளே ஆஃப் ஆகும், சிலது ஆன் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடும் இந்த கூட்டம் இந்த கேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். இது உங்களை அறியாமலே இந்த டிஸ்பிளே என்ன செய்யணும் ஆன் ஆகும். இது கம்பெனி நிறுவனத்தினால உங்களை இயக்குற ஒரு பகுதி. இதை வச்சு கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க கண்டுபிடிச்ச உடனே கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டு போவோம். இதான் நம்மளுடைய கணக்கு. நான் யாரையும் பார்க்கல, புரியுதா உங்களுக்கு? குழல் இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டில் ஒரு நிக்கர் தச்சு வச்சிருக்காள், இவ்வளோத்து தான் இருக்குது. அது ஒரு நிக்கரு, அது ஒரு குழல். அது ஏற்கனவே எவன் கலத்தி போட்டதுக்குன்னு தெரியாது, ப்ளீச் ஆகிருக்கும். நான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் தான், அந்த காலத்தில் நான் கலத்தி போட்ட வேண்டாணி போட்ட துணியெல்லாம் இப்போ இருந்திருந்தா கண்டிப்பாக அதை சம்பாதிச்சு புது உடிப்பில் குறைஞ்சே ஒரு 10 சென்ட் பூமி வாங்கியிருக்கலாம். அன்னைக்கு இருந்த சின்ன சின்ன துணிகளெல்லாம் தூர போட்டோமே, கறி பிடிக்க கொடுத்தோமே, அது இருந்திருந்தா அன்னைக்கு இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு தான் விலை கூடுதலாக இருக்குது, அதுக்கு தான் விலை கூடுதலாக இருக்குது. நூதனமானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பூர்வ எல்லைக்குரிய மாற்றிக்கொள்ளாதே. நமக்குன்னு ஒரு கல்ச்சர், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு லாங்குவேஜ், நமக்குன்னு ஒரு பண்பாடு, எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியன் அவன் உடுக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அல்லேலூயா. எதுக்கு இந்த வெயில் காலத்தில் டை கட்டுறான்னு தெரியாது. டை கட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது குளிர்காலத்தின் அனுபவத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஆள் எதுக்கு டை கட்டுறான்னு தெரியல, எதுக்கு இன் பண்ணான்னு தெரியல. நூதனமானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சிம்பிள் லைஃப், ஹம்பிள் லைஃப். அல்லேலூயா. ஏழ்மை தனிமை கிறிஸ்தவத்தில் நம்ம கூட சேர்ந்தே போகணும். அல்லேலூயா. எதுவும் நமக்கு நூதனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய விஷயம் இப்படி சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொரு வாரமும் சொல்றதுனால இதை விஸ்தாரமாக சொல்ல விரும்பல. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் துணி கடைக்கு போனால் நல்ல துணியை செலக்ட் பண்ணுங்க, நல்லா தைங்க, நல்லா போடுங்க, அடக்கமாக போடுங்க. இப்படி தான் போடுங்கன்னு சொல்ல, நீங்கள் உடுக்கிற துணி உங்களுக்கு அடக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆம்பளை உங்களுக்கு குடும்பத்தில் ஆம்பளை இருந்தால் அவர் பெண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் உணர்ச்சி வசப்படுத்தப்படும் என்பதை அறிந்து அந்த உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிற வஸ்திரத்தை நீங்கள் தரிக்காமல் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஒரு பெண்ணிட்ட கேளுங்க, நான் எப்படி ட்ரெஸ் உடுத்தா மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை கேட்டு அது போல இது செய்யுங்க. நான் வாழ்ந்த காலத்தில் சட்டை எங்களுக்கு கட்டையா தச்சா அழகுன்னு சொல்லி இருந்தாங்க. நான் டெய்லர்ட்ட எங்கள் அப்பா கொண்டு போய் துணி கொடுக்க சொல்லுவார், துணியை கொடுத்துட்டு வருவேன். வருஷத்துக்கு 2 துணி தான் கிடைக்கும். அதை அப்போ தச்சு போடும்போது இப்படி கட்டையா கொஞ்சம் லேசாக நிற்கிற, இல்லைன்னா பேண்ட்டில் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிற மாதிரி தச்சு போட்டுருக்கதை வச்சு தச்சு போடுவோம். தச்சிட்டு வந்தோம், டெய்லர் செத்தான். கரம் அடித்து தைக்கணும். எப்படி தைக்கணும்? கரம் அடித்து தைக்கணும். எதுக்கு இந்த கரம் அடித்து தைக்கிறது தெரியுமா? பையன் வளர்ந்துருவேன், வளர்ந்த உடனே அந்த கரையை பிரித்து மறுபடி சட்டையை நீளமாக்கி விடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? சட்டை எவ்வளோத்துக்கு இருக்கணும்?
இங்கேயும் இங்கேயும் மறைக்கணும், இங்கேயும் மறைக்கணும். இப்ப சட்டை எப்படி இருக்கு? இப்படி இருக்குது. நூதனமானது ஒன்றுமில்லை, நூதனமானது ஒன்றுமில்லை. சூரியன் பார்க்குது, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் மாயை, மாயை. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. அதுக்காக ஒரு பிச்சைக்காரி மாதிரி, ஒரு பிச்சைக்கார மாதிரி ஞாஞ்சா மாதிரி திரியணும் இல்லை. இருக்கிற நல்ல வஸ்திரத்தை நல்லா விடுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வெள்ளை துணி எடுத்து கொடுங்க. எல்லாம் கலர் துணியும் காமன துணியும் கொடுத்துக்கிட்டு வந்து பழைய துணிகளை போட்டே மாதிரி தாயார் வரும்போது வெள்ளின்னு வருவாங்க. அது வரும்போது கோடாங்கியோடு வரும். அதுக்கு ரீசன் ஒன்று துவைக்கல இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாய் 2 தடவையாய் நல்ல நல்ல வெள்ளை துணிகளை எடுத்து கொடுங்களாம். பரலோகத்தில் போய் விதவிதமாக இப்படியா போட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். அல்லேலூயா. அங்கே என்ன கலர் துணியா தச்சு தரார்? அல்லேலூயா. எல்லாம் போடுங்க. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். அல்லேலூயா. எண்ணி முடியாத ஊழியர் கூட்டங்களுக்கு போகும்போது எவ்வளவோ ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரைஸ் லாட் பாஸ்டர், பிரைஸ் லாட் பிரதர், பாஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அவங்கெல்லாம் இருக்கிற அனுபவத்தை விட எங்களுடைய அனுபவத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு தெய்வ மனுஷனுக்குரிய நூதனமான அனுபவம் இல்லை. அல்லேலூயா. ஒன்றுமே இருக்காது. வெயில் காலம். இப்போ ஒரு சாக்ஸை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. சாக்ஸ் எதுக்கு போட்டா கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? சாக்ஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க தெரியாது. இந்த வெயில் காலத்தில் நான் சாக்ஸ் போட்டா மோனவனுக்கு காலில் புண்ணு வராமல் எங்கெல்லாம் புண்ணு வரும்? நான் கேட்குறேன். அவன் உலகத்தான் சொல்கிறான், செருப்பு போடாமல் நடந்தால் காலுக்கு நல்லதுங்கிறான். அவன் 14 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தெய்வ பக்தியில் வெறுங்காலில் நடக்க அவனுக்கு ஒரு நோய் கிடையாது. பாத்ரூம் வசதி இல்லாமல் நடந்து போகிறான். நீ அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃபுல் பீட்டில் நிற்கிறதுக்கு ஒரு சாக்ஸையும் போட்டுட்டு ஒரு காட்டு. உனக்கு புண்ணு எங்கே வராமல் இருக்கும்? நூதனமானது, நூதன சேஷ்டைகள் சூரியன் செய்யாது, சூரியன் விரும்பாது. அல்லேலூயா. சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. சூரியன் பார்த்தா சொல்லும், பய நீ என்ன செய்தாலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. சூரியனுடைய பார்வைக்கு தெரியும் எது அநித்தியமானது, எது நித்தியமானது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு தெரியணும் எது நித்தியமானது, எது அநித்தியமானதுன்னு தெரியணும். அல்லேலூயா. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். சூரியனுடைய வெளிச்சம் சொல்லுது, இந்த பூமியில் எதுவுமே நூதனமானது இல்லை, எல்லாம் மாயை, எல்லாம் அழிந்து போறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அந்த தெளிவா இருக்கணும். இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்து மார்க்கத்தில் இல்லை. அடிக்கடி சொல்லும், டை அடிக்கிற ஊழியக்காரன், டை அடிக்கிற தெய்வ பிள்ளை ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த வெள்ளை முடிக்கு இருக்கிற மரியாதை எவ்வளவு தெரியுமா? வெள்ளை மதிக்க முடியாத மரியாதை. அல்லேலூயா. கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு தாயார் வெள்ளை முடியோட வந்தா, வாங்கம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா. கருத்த முடியோடு வந்தோடனே கிழவிக்கு இன்னும் ஆசை தீரல. வாங்கம்மா எப்படி நல்லா இருக்கிறீங்களா? அதே நரமுடியோடு வந்தா, வாங்கம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா, எப்படி இருக்கிறீங்கம்மா, குடும்பத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். அதே ஒரு கிழவி முடி வேஜா, எப்படி நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா, என்னை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. பார்க்குற பார்வையே அவங்கள கீழ்த்தரமாக தான் பார்க்கணும். இந்த வயசில் கூட ஒரு வெள்ளை முடிய கூட ஏற்றிக்க முடியலைன்னா பரலோகத்துக்கு போனால் உனக்கு டைடப்பாவா ஆண்டவர் வாங்கி தர போகிறாரு. நூதனமானது ஒன்றுமே இல்லை. வாரந்தோறும் பேசுகிறோம். இப்போ இங்கே யாருமே இல்லை, இங்கே டை அடிக்கிறவங்க யாரும் இல்லைங்கிறதா நினைக்கிறேன். அடிக்கிறவங்களா இருந்தால் விட்டுடுங்க. அல்லேலூயா. ஆமாம், சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் லிக்விடெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லிக்விடுன்னு எனக்கு தெரியாது. இருக்கிற நிலவரத்தில் வாழ்ந்து போய் சேர்ந்துருங்க. அல்லேலூயா. எத்தனாச்சு? 5. சூரியன் எப்படிப்பட்டது? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31. நியாயாதிபதிகள் 5:31. சூரியன் எப்படிப்பட்டது? வாசிய, சீக்கிரம் வாசி, முடிச்சிருவோம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருக்க கடவர்கள். சூரியன்ல ஒரு பவர் இருக்கு. சூரியன்ல என்ன இருக்கு பாருங்க. நமக்கு ஆரம்பிச்சாச்சு. சூரியனுடைய வல்லமை இப்ப தெரியும். ஆமா, பிப்ரவரி மாசம் கடைசி, மார்ச் ஏப்ரல் வரும்போது, மார்ச் எல்லாம் சூரியன் தன்னுடைய வல்லமை விளங்க செய்யும். அல்லேலூயா.
சூரியனுடைய வல்லமையின் அனுபவத்துல தானா ஏசி ஓடும், ஃபேன் ஓடும், கொடை பிடிப்பாங்க. அல்லேலூயா. பவர். சூரியன்ட்ட ஒரு பவர் இருக்குது. அல்லேலூயா. வல்லமை. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பவர் இருக்கணும். அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு சூரியனுடைய வல்லமை இருக்கணும். உண்மையில் அன்பு கூறுவளோ வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பவர் இருக்கணும். செத்த நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். சாகதுக்கு முன்னால கன்ஃபார்மா கர்த்தர் செய்யாம விடவே மாட்டார். செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்ய வைப்பாங்க? மனத்தாழ்மையா சொல்ல. ரீசெண்டா ஒரு இடத்துல ஒரு இப்போ அவங்க பெந்தகோஸ்து கோயிலுக்கெல்லாம் போகலாம். போனால் அங்கே ஒரு விசிட்டிங் இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு சகோதரி, நாளைக்கு எப்படின்னு தெரியாது, இன்னைக்கு நடந்த ரிசல்ட்டை சொல்கிறேன். போன வாரம் ஃபோன் பண்ணி சொன்னேன், நாளைக்கு என்ன இருக்கலாம். ஃபோன் பண்ணி போயிருந்தேன். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தங்க கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னாங்க. நான் ஈஸியாக முதல்ல மெடிசனை சொல்லிடுவேன் இப்போது. ஆனால் அடுத்த யோசிப்பேச்சே, இப்படி சொல்லிட்டேனே என்ன அப்போ நான் ஒன்றும் இல்லைன்னா அடுத்து போட்டுருங்க. அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் பயப்படாங்க. இப்படி சொல்லிட்டு எனக்குள்ள வெக்கம் வந்துட்டு நான் சொன்னேன் கவலைப்படாங்க, ஜெபத்தில் வைப்போம். அவங்க பெந்தகோஸ்து கோயிலுக்கு போல ஜெபத்தில் வைப்போம், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஜெபம் பண்ணோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கண்ணா. இப்போ 2வது டெஸ்ட் எடுத்தால் கர்ப்பப்பையில் கட்டி இல்லையா? அல்லேலூயா. ஏங்க இப்படி 1 இல்லை 2 இல்லை நிறைய கர்த்தர் செய்துக்கா. என்ன எனக்கு நல்ல ஆசை இருக்கு, சாகிறதுக்கு முன்னால கர்த்தருடைய கிருபையினால வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்துட்டு தான் சாகணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அழுது கேட்கறது போல கேட்கிறேன். ஆண்டவரே, சும்மாலாம் ஆராதனை நடத்திடக்கூடாது, கர்த்தர் சுகமாக்குறான்னு சும்மாலாம் சொல்லிடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினால அந்த க்ஷணப்பொழுதிலே கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, சாக கூடாதுன்னு ஜெபிக்கக்கூடிய உங்களுக்கு சாவை மாற்றி கர்த்தர் அமைக்கணும். அல்லேலூயா. வல்லமை புறப்படணும். அல்லேலூயா. சும்மா வெறும் பேச்சு இல்லை, மருத்துவமனையே இல்லாம கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். வேத வசனங்களை உறுதிப்படுத்துகிற விதத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல வல்லமை விளங்குற பெட்டியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, சும்மாலாம் இருந்துடக்கூடாது. கர்த்தர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே சும்மாலாம் இனியெல்லாம் நான் பேசிடக்கூடாது. சும்மா ஆராதனையில கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார், நம்மை தொடுகிறார். நம்ம போற இடத்துல இருக்கிற தெய்வ சமூகமே அவங்களை விடுதலையாக்கணும். அல்லேலூயா. சும்மா சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு வரும், கர்த்தர்ட்ட பேசிட்டு வரும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய அதிகாரம் உள்ளவளாய் வாழும் வல்லமை அதிகாரம் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். வல்லமையாய் உதிக்கிற, அப்படித்தானே எழுதியிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனம் இருக்கு. 2வது வசனமா 3வது வசனமா? 2வது வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிய கட 9:1. ஆமா, வாசியா. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் என்ன கொடுத்தாரா? பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஊழியக்காரங்கள அப்படிதான் இருக்கணுங்க. சும்மா இந்த தெய்வீக சுவனி பேசிட்டு எல்லாம் மருந்து எடுக்க போற சுவாலியெல்லாம் இருக்கக்கூடாது. மருந்து எடுக்க போகாம நம்ம ஜனங்களுக்கு சுகம் வாங்கி கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே கண்டிப்பா இந்த ஊழியத்தை நான் செய்யணும் ஐயா. அல்லேலூயா. ஆமா, கண்டிப்பா செய்யணும். சாவெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நம்முடைய ஜனத்துக்கு வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா இவங்களை நான் எடுத்துக்கொள்றதுக்கு இப்படி இருக்குன்னு ஆண்டவர் நம்மள சொல்லி கூட்டு போனோம். அல்லேலூயா. ஆமா, அதுல எல்லாம் என்ன தப்புங்கிற? அதுல என்ன தப்பு இருக்கு? செத்து கிடக்க ஐத்துக்கு கீழே விழுந்து அவனை அணைச்சு பார்த்துட்டு பவுல் சொல்லிட்டு போறாரு, அவன் உயிரோடு இருக்கான் போன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு வந்து அவனை எழுப்பி விட்டாருங்க. அல்லேலூயா. உலக அறி அவன் உயிர் போனவனா இருக்கான், அவன் செத்து போயிட்டாங்க. அவனை அணைச்சு பார்த்துட்டு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு எப்படி பேசியிருப்பாருங்க. அல்லேலூயா. என்னங்க பவர் இருந்திருக்கு. அல்லேலூயா. எலியா எலிசாவை எடுத்து பாருங்க, செத்து கிடக்கிற பிள்ளைக்கு மேல முகங்குப்புற விழுந்திருக்கிறாரு. வல்லமையாய் உதிக்கிற சூரியன். அல்லேலூயா. ஊழியெல்லாம் பவரா இருக்கணும், செத்து இருக்க கூடாது. மனசாட்சி வாதிச்சு பேசுறேன். வெள்ள ஜிப்பாம் போட்டு 33 வருஷமா வாழ்ந்து தேவனுடைய பவர் அண்ட் அத்தாரிட்டியை வெளிப்படுத்த முடியல. என்ன போல ஒரு கேவலப்பட்டவனே இல்ல. சும்மா 2000 பேர் ஏதோ கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார், நடக்கிறார், விலாவுகிறார், தடுக்கிறார். மருந்தே இல்லாம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா தெய்வீக சுகத்தை ஜனத்துக்கு வாங்கி கொடுக்கணும். அல்லேலூயா. ஜனம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா, கர்த்தரை ஆராதிச்சுட்டு போனா வியாதியின் சிம்டம்ஸ் கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்படி சுகம் வாங்கி கொடுக்கிற வல்லமை உள்ள தெய்வ பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா ஒரு சத்துருக்கள் தெய்வ மோசமானவங்க எழும்புனாங்கன்னா, தெய்வ ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தில் அந்த வல்லமையா உதிக்கிற சூரியன் வெளிச்சத்துக்கு முன்பாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெபோராள் அதைத்தான் சொல்றான், ஆண்டவரே உம்மில் அன்பு கூறுகிறவர்கள்
வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். குடும்பங்களில் வாழும்போது செத்த வாழ்க்கை வாழாங்க. நேற்று ராத்திரி ஒரு சொப்ப நான் கண்டேன், பேய் வர்றது மாதிரி பயமா இருக்கு பிரதர். வல்லமையாய் உதிக்கிற சூரியன், அல்லேலூயா. என்ன வந்தா என் மயூரை கூட புடுங்கான்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் ஆண்டோடைய பிள்ளைகள், அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, அல்லேலூயா. எந்த வல்லமை நம்மளை மேற்கொள்ளாது, அல்லேலூயா. ஆமா, ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம வல்லமையா உதிக்கிற சூரியன். 5 ரைட்டா? புரியுதா பிரசங்கம்? அதை கேட்டோம். புரியுதா? ஆமா, சும்மா சுத்த சோனாங்கி மாதிரிலாம் இருக்க கூடாது. ஜெபம் பண்ணும்போது அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் பிள்ளைக்கு சுகம் உண்டாகட்டி. ஒரு நேரத்துக்கு 100 நேரம் சொல்லு. ஒரு வார்த்தை கர்த்தர் அங்கீகரித்தா சுகம் உண்டாகும், அல்லேலூயா. கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணு. எனக்கு வியாதிக்கு சம்பந்தம் இல்லை, வியாதிக்கு சம்பந்தம் இல்லை. கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. ஜட்ஜ்மென்ட் தீர்ப்ப சொல்லு. தேவனுடைய ஆலயம் தீர்ப்ப சொல்லி எழுது. சர்வத்தின் மேல வியாதிக்கு சுகருக்கு அதிகாரம் இல்லை, பிரஷருக்கு அதிகாரம் இல்லை. எழுதுங்க, அல்லேலூயா. 1க்கு 100 நேரம் சொல்லு, 1க்கு 1000 முறை சொல்லு. சுகமாகட்டு. இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய். ஒரு நாள் அந்த வார்த்தை, ஒரு நேரம் அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்ட அந்நேரமே அந்த வியாதி போயிடும், அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான் வீட்டை விட்டு புறப்படும் போதே வேத வல்லுநர்கள் இப்படி கருத்து சொல்றாங்க. அவ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்ட போது சொல்லிட்டே போனாலாம், ஏசப்பாவை தொடுவேன், ஏசப்பாவை தொடுவேன், ஏசப்பாவை தொடுவேன், ஏசப்பாவை தொடுவேன், நான் சுகமாவேன், ஏசப்பாவை தொடுவேன், நான் சுகமாவேன், ஏசப்பாவை தொடுவேன், சுகமா தொட்டால் சுகமானால், அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசிக்கிட்டே இரு, அல்லேலூயா. பிரச்சனை பார்த்து பேசிக்கிட்டே இரு. ஒரு நேரம் சுத்துறதோடு வைக்காத, வெள்ளும் வரைக்கும் துத்து, அல்லேலூயா. 7 நாள் 13 முறை, 13வது முறை தான் எரிகோ விழுந்துச்சு. உள்ளங்கை மேகம் தோன்றதுக்கு 7 முறை பார்க்க சொன்னாரு, அல்லேலூயா. மேகம் தோன்றிட்டு பெருமழை வந்துவிடும், அல்லேலூயா. சோர்ந்து போயிடாத, நம்பிக்கை இழந்து போகாத. உன்னை 12 மணி நேரம் சூரியனை மறைத்து வைத்திருந்தாலும் சூரியன் உதயமாகும் போது வல்லமையின் சூரியனாய் உதிக்கும், அல்லேலூயா. எத்தனை அந்தகாரத்தின் வல்லமை, எத்தனை வியாதி வல்லமை, எத்தனை சத்துருவின் போராட்டம் இருந்தாலும் சூரியன் அப்படி எழும்பும் போது இருள் அதுக்கு முன்னால நிக்காது, அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு நாள் இருக்குது, நமக்குன்னு ஒரு சமயம் இருக்கிறது. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ கேட்டாரே, அல்லேலூயா. வல்லமை அதிகாரம் உடையவளா இருங்க. வியாதியை பார்த்து பேசுங்க. சம்டைம்ஸ் மனத்தாழ்மையா சொல்றேன். சில வியாதிக்காரங்களை ஜெபம் பண்ணும்போது விளையாட்டுத்தனமா சொல்லுவேன், இயேசு நாமத்துல பா. ஜெபம் பண்றவங்களே சிரிப்பாங்க. ஆனா அப்படி ஜெபம் பண்ண ஒரு வியாதி அதுக்கு பிற்பாடு நின்னது இல்லைங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாருங்க? யாருக்கு பிள்ளைகள்? அல்லேலூயா. சூரியனுக்கு பிறந்த சூரிய பிள்ளைகள், அல்லேலூயா. சூரிய குடும்பம், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் சூரிய குடும்பம்? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கத்தை தலைப்பு இப்படி வச்சிருக்கலாமோ, சூரிய குடும்பம்னு சொல்லி பிரசங்க தலைப்பி அப்படி வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய தியானத்துக்கு நேராக கடந்து வரும். 6வது, சூரியனின் அனுபவம் என்ன? சங்கீதம் 104, 21, 22 இதெல்லாம் வாசிங்க. வாசித்தா தான் நல்லா இருக்கும். சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்களில் படுத்துக்கொள்ளும். சூரியன் உதிக்கும் போதெல்லாம் என்ன செய்யுமா? நீங்க வீட்டுல ஒரு சூரியனா இருந்தா சத்ருவெல்லாம் ஒதுங்கி ஓரமா போய் படுத்துக்கணும், அல்லேலூயா. ஆமா, உங்க ஏரியாவிலே இருக்காது, அல்லேலூயா. சரி, 6 ஒரு சூரியனின் அனுபவம் என்ன? சங்கீதம் 89:36 வாசித்தால். சங்கீதம் 89:36, லூக்கா சுவிசேஷம் 22:28. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக. சிங்காசனம் சூரியனை போல நிலைத்திருக்கும். ஆளுகை சேத்தின் அனுபவம், அல்லேலூயா. ஆளுகை நிலைச்சிருக்கணும். முடிவு வரை இந்த நிலைத்திருக்கணும், ரட்சிக்கப்படுவான். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு ஓடிடக்கூடாது, நிலைச்சு நிற்கணும், அல்லேலூயா. மரணத்துக்கு துணிஞ்சு நின்னது போல அப்படி நிற்கணும். என்ன வந்தாலும், என்ன சோதனை, என்ன போராட்டம். லூக்கா சுவிசேஷம் 22:28 வாசிக்கும் போது, நீங்களே எனக்கு வந்த சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் சீசர்களை பார்த்து சொல்றாங்க. ஏசப்பா வாசிங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் எல்லாம் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோடு கூட நிலைத்திருந்தவர் நீங்களே.
வியாதி வந்த உடனே தெய்வீக சுகத்தின் அனுபவத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு ஓடிறாங்க. நில்லுங்க, பார்க்கலாம். அல்லேலூயா. நிலைச்சிருங்க, கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கர்த்தருக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நிலைச்சிருங்க, நில்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்கான், தோல்வியை கண்டு ஓடவும் மாட்டோம், வெற்றியை பார்த்து வெற்றியினால் ஆடவும் மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, யாருக்கு இல்ல சோதனை, யாருக்கு இல்ல போராட்டம், யாருக்கு இல்ல பிரச்சனை. அல்லேலூயா. தமிழ்ல சொல்லுவாங்க, கழுகு பொட்டுனாலும் பொட்டணும், சட்டிக்குள்ளதான் கிடக்கணும். அல்லேலூயா. மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பின்னிட்டு பார்க்கிற சுவாலியே கிடையாது. அல்லேலூயா. வரட்டான். அல்லேலூயா. அவர் உயிரோடு தானே இருக்கிறார். அல்லேலூயா. செத்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நிக்கணும். சூரியன் நிலைத்து நிற்கும். சூரியனுடைய சிங்காசனம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89 வாசிங்க. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். முடிவு பரியந்த நிலைத்திருக்க ரட்சிக்கப்படுவான். தெய்வீக சுகத்தின் அனுபவம், தெய்வீகமான காரியங்கள், பிரதிஷ்டைகள் எல்லாவற்றிலும் அப்படி நிலைச்சிருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் பிரதிஷ்டை காரியம் எல்லாம் தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய பிள்ளைகள் நிலைச்சிருக்கணும். சமயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையில மாறக்கூடாது. சூரியன் எப்படி நிலைத்திருக்குதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தெய்வீகமான ஒரு ஆளுகையின் அனுபவம் நிலைத்திருக்கணும். 7வது விஷயம் சொல்லி முடிப்போம். வாசிங்க பார்ப்போம். சூரியனுக்கு என்ன நடக்குது? சங்கீதம் 104:19 வாசிங்க. சங்கீதம் 104:19 வாசிங்க. சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சங்கீதம் 19:4 வாசிங்க. சங்கீதம் 19:4 வாசிங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். அல்லேலூயா. மாலை மயங்கும் நேரத்திலே 6 மணிக்கு இந்தியாவிலே சூரியன் தன் அஸ்தமானத்தை அறிந்து 6:30 மணிக்குள்ளே கன்னியாகுமரிக்கு போனால் அது கடலுக்குள்ள மறைகிறது போல் தன் அஸ்தமானத்தை அறியும். அல்லேலூயா. காலையில இருந்து எவ்வளவு பிரகாசிச்சாலும் அதுக்கு தெரியும். சாயங்காலம் 6-6:30 மணிக்கு நான் மறைகிற நேரம் இந்தியாவிலே காணப்படும். எல்லா தேசத்திலும் சூரியனுக்கு ஒரு அஸ்தமானம் இருக்கிறது. அல்லேலூயா. பூமியில பிறந்த ஞானிகள்ல இருந்து, கல்விமான்கள்ல இருந்து, தத்துவக்காரர்கள் இருந்து, நடிகர்கள்ல இருந்து, விஞ்ஞானிகளில் இருந்து, தலைவர்கள்ல இருந்து, பெரிய சாதனையாளர்கள்ல இருந்து, பல ஐஸ்வர்யவான்கள்ல இருந்து, உலகத்தில் இருக்கிறதான மகாத்மாக்கள் அறியப்பட்டவர்கள் இருந்து, பல நோபல் பரிசு பெற்றவர்கள் இருந்து, பல விருதுகள் பெற்றவர்கள் இருந்து, எல்லாருக்கும் ஒரு அஸ்தமானம் இந்த பூமியிலே இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு அஸ்தமானம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஜெபா கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியிலே இந்த சரீரம் கட்டையாய் அஸ்தமானமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆனா சூரியன் இங்கே அஸ்தமானம் ஆகும்போது இன்னொரு இடத்துல உதயமாகிறது போல சூரியனுக்கு அஸ்தமானம் என்பது கிடையாது. ஒரு தேசத்திலே அஸ்தமானம், இன்னொரு தேசத்திலே சூரியனின் உதயமாய் இருப்பது போல இந்த பூமியிலே என்ற ஜீவன் முடியும் போது நான் நித்தியவாசியாய் உதயமாவேன். அல்லேலூயா. வாட் எ காட். என்ன வார்த்தை. உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. சூரியனுக்கு ஒரிஜினல் அஸ்தமானம் இருக்குது. ஒரிஜினல் அஸ்தமானம் இருக்குது. ஒரிஜினல் அஸ்தமானம் இருக்குது. இந்தியாவிலே மறையும் போது வேறொரு இடத்துல அது உதயமாகிறது. படைப்புக்கும் தெய்வீகத்துக்கும் எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த பூமியிலே செத்த உடனே ஒருத்தன் அழிஞ்சு போயிட்டான், அவனுக்கு என்ன ஒரு இடத்துல உதயமாகிறது. கண்களை மூடுவோமா? நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். புரிந்தவர்கள், உணர்கிறவர்கள். சில வார்த்தை என் கூட பேசப்பட்டுச்சு, எனக்குரிய வார்த்தையா பேசப்பட்டுச்சு. அருமை சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஒன்ன சூரியனின் அனுபவத்தில் அழைத்திருந்தால் நீ அதை வாஞ்சி. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு சூரியன், குமாரனாகிய இயேசுப்பா ஒரு சூரியன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு சூரியன்.
நீதிமான்கள் சூரியனின் அனுபவம் உடையவளாக இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டு எனக்கு ஒரு சூரியனின் அனுபவம் தேவை, வல்லமையாய் உதிக்கிற ஒரு சூரியனின் அனுபவம் எனக்கு தேவை. இந்த ஊழியத்தில் 7 வார்த்தையை கேட்டீங்களே, அந்த 7 வார்த்தையை மறுபடி ஒரு நினைவுபடுத்துங்கள். முதலாவது, சூரியன் என்று சொல்லும் போது அது நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் உள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. சூரியன் என்று சொல்லும் போது வானங்களில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் ஓடுகிறது. அது ஒரு சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. சூரியன் என்று சொல்லும் போது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்கிற சூரியன் அன்பு கூறுகிற வாழ்க்கையை காட்டுகிறது. சூரியன் என்று சொல்லும் போது அதுக்கு கீழே மாயையான எல்லாவற்றையும் மாயையாய் பார்க்கக்கூடிய, எதையும் நூதனமானதாக அழிந்து போகிறதை மேன்மையாய் பார்க்காது சூரியன். 5வதாக, சூரியன் என்று சொல்லும் போது அது வல்லமையாய் உதிக்கிறத ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. 6வது, சூரியன் என்று சொல்லும் போது நிலைத்திருக்கிற ஜீவியத்தை காட்டுகிறது. 7வது, சூரியன் தன் அஸ்தமானத்தை அறியும். எந்த ஒரு நாட்டிலும் சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்தியாவிலே சூரியன் அஸ்தமிக்கும் போது இன்னொரு நாட்டிலே அந்த சூரியன் உதிக்கிறது. ஒரு நாடு அதை அஸ்தமிக்கிறது என்று சொல்லுகிறது, மறைகிறது என்று சொல்லுகிறது. இன்னொரு நாடு சூரியன் உதிக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த பூமியில நம்முடைய ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு புறப்படும் போது மரணம் ஜீவனால் விழுங்கப்பட்டு பரலோகவாசியாய் மாறுகிறோம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரால் அன்றைக்கு தேவன் சூரியனும் சந்திரன் உண்டாக கடவுது என்று சொன்னது போல, ஆண்டவரே என்னை பார்த்து உங்களை போல ஒரு சூரியனின் அனுபவத்தை எனக்குள்ள தந்துருங்கப்பா. ஷமானா ரிபாபாலங் கராமானா ஓ ரபலகர வல்லமை ஆய்வு இருக்கிற சூரியனா என்னை மாற்றுக. நிலைத்திருக்கிற சூரியனின் அனுபவமாய் என் வாழ்க்கை மாறட்டும். பூமியில் எத்தனையோ சீற்றங்கள், எத்தனையோ சுனாமிகள், எத்தனையோ எதிர்வினையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சூரியனோ தன் பாதையிலே ஓடுவதற்கு மனமகிழ்ச்சியாயிருக்கிறது. தன் பாதையிலே சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓ ஷகரபலங்கர், நான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே, நான் தெரிந்து கொள்ளுதலே, எதை நூதனமாய் பார்த்து என் ஓட்டம் நின்றுவிட வேண்டாம். நான் ஒரு சூரியனாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஷகரபலங்கரமனா, இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை முடிவிலே நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உதித்திருக்கிறார். நீதியின் சூரியனாகிய அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். எத்தனை பேர் எந்த வியாதியோடு வந்திருப்பீர்களானாலும் இந்த க்ஷணப்பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சூரியனுடைய கதிர்கள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக சுகத்துக்கு ஏதுவாக, வயதானவர்கள் முதற்கொண்டு சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் சுகத்த வாஞ்சிகள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனால் உண்டாகிற அந்த சுகமாகுதல் உண்டாகட்டும். சுகமாகுதல் உண்டாட்டி யாரும் வியாதியோடு போக வேண்டாம். கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏதோ அந்த சத்தத்தால் அல்ல, இந்த சத்தத்தால் அல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசுவால சுகம் உண்டாகட்டும். தலைமுடி முதல் கொண்டு பாதம் வரைக்கும் சர்வத்தில் இருக்க வியாதிகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, வல்லமையாய் உதித்திருக்கிற சிலுவையிலே உதித்த இயேசு கிறிஸ்துவாகிய சூரியனால் சுகம் உண்டாவதாக. ஷக்கரா ரிமானோ ரிபா கரபலா, சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரமுடைய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. ரபா ஷக்கரா பலங் கரமனா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.